நேற்று நடந்த டிஎன்பிஎஸ்சியோட ஒரிஜினல் கொஷின் 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுதியை 23x மைனஸ் 51 என்ற வடிவில் தான் எக்ஸின் மதிப்பை கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி போகிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 108க்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? 5 2 10, 4 2 8. அகெயின் 2ஆல் போட்டால் 2 2 4, மீதம் 1, 7 2 14. அடுத்து 3ஆல் போடலாமா? 3 9, 9 3 27. அகெயின் 3ஆல் போட்டால் 3 9, மீதம் 1 கிடைக்கும். சரியா? அடுத்து பாருங்கள் 234 இதுக்கு போடும்போது என்ன கிடைக்கும்? 2ஆல் போடுங்க. 1 2 1 2 7 2 14. அகெயின் 3ஆல் போடலாமா? 3 9, 9 3 27. அகெயின் 3ஆல் போடும்போது 1 3 3 3 9. அதுக்கு மேலே டிவைட் ஆகாது. ஏன்னா இது வந்து ஒற்றைப்படை எண்ணுன்றனால டிவைட் ஆகாது. இப்போ இவங்க கொடுத்துருக்க 108 வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, 2 ஸ்கொயர்டு இன்ட்டு 3 க்யூப்னு எழுதலாம். அதே மாதிரி 234 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, 2 இன்ட்டு 3 ஸ்கொயர்டு இன்ட்டு 13ன்னு சொல்லி எழுதலாம். அவங்க நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? ஹச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஹச்சிசிஎஃப் தானே கேட்டிருக்காங்க. இப்போ ஹச்சிசிஎஃப்னா இருக்கிறதுலே பவர் வந்து எது கம்மியாக இருக்கோ அந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கணும். அப்போ பவர் வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னா 2 இங்கே வந்து 3 ஸ்கொயர் அதை மட்டும் எடுத்துக்கலாமா? அப்போ 2 இன்ட்டு 3 ஸ்கொயருங்கிறது 9. அப்போ என்ன வருது? ஹச்சிசிஎஃப் 18 வருது. அவங்க கொடுத்துருக்க கொஷின் என்ன அப்படின்னா, 23x மைனஸ் 51 ஈக்குவல் டு 18ன்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்போ 23x ஈக்குவல் டு 18, இந்த 51 இங்கிட்ட வரும்போது ப்ளஸ் 51ன்னு ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 69ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ x இஸ் ஈக்குவல் டு 69 டிவைட் பை 23. என்ன கிடைக்கும்? அடிச்சு கொடுத்தா 123 23 323 is 69. அப்போ எது கரெக்டான ஆன்சர்? A is the கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.